நான் எப்படி பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அரிசி குழஞ்சு போயிடுதுன்னு வருத்தப்படுறீங்களா? இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. 1 கிலோ மட்டன்ல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்து வந்துரும். இன்னைக்கு நம்ம 1 கிலோ மட்டன், 1 கிலோ பாஸ்மதி அரிசிய வச்சு மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிக்கும்போது ஒண்ணொண்ணா சொல்றேன். பிரியாணி சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மட்டன்ல அந்த கொழுப்புமே சேர்த்து வதக்கிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே 1/2 கிலோ வெங்காயத்த பொன்னிறமா வதக்கிக்கோங்க. 1 கட்டு அளவுக்கு புதினா, கொத்தமல்லியுமே நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையுமே வதக்கிக்கோங்க. 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டுமே சேர்த்துட்டு அதையுமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 100 ml அளவுக்கு தயிருமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ தக்காளி பழம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்சிருந்த மட்டனை சேர்த்துட்டு உப்பு காரம் ஏறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன்ல இருக்க அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வடிச்சு கொட்டின அந்த அரிசியை பாஸ்மதி அரிசியுமே சேர்த்துட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததுமே 10 நிமிஷம் தம் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. உதிரியான டெக்ஸ்டரில் சூப்பரான பிரியாணி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.